சேவலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் வீக்கம். சேவலுக்கு கால் வீக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதனால் அதாவது இங்கேருந்து இது வரையும் அப்படியே நீர் கொடுத்து வீங்குற மாதிரி வீங்கும் சேவலுக்கு. இதிலிருந்து அப்படியே இது வரையும் பெரிய கட்டி மாதிரி. நான் ஃபுட்டேஜெலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் இங்கேருந்து இது வரையும் அப்லோட் ஆகும். இது எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வீங்குது அப்படின்னா, சண்டை விட்டுட்டு இருந்தப்ப அடி விழுந்துச்சுன்னா நமக்கு தெரியும், சேவல் விழுந்துருச்சு தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துடலாம். ஒரு சில சேவல்கள் இப்படி மேய்ச்சல் இருக்கும்போது பறந்து அப்படியே டங்குன்னு உட்காடுறப்ப சின்ன சின்ன கல்லுகளை கொடுத்து இடிச்சிடும். இல்லைனா இந்த மாதிரி இங்கிட்டிருந்து இங்கிட்டு தவுறப்ப இந்த மாதிரி கல், ஒரு சில சின்ன சின்ன கல்லுகள் இடிச்சிச்சுன்னா சேவலுக்கு இந்த மாதிரி வீங்கும். இங்கேருந்து இங்கே வரையும் அப்படியே நீர் கொடுத்து ரத்தம் கட்டிக்கிறோம். சண்டையில் இதாச்சுன்னா ரத்தம் கட்டும். உங்களுக்கு சின்ன சின்ன இதில் இதாச்சுன்னா சேவை உங்களுக்கு ரத்தம் தான் கட்டும். அதை நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீக்கம் நல்லா இதாக வீக்க இதாக இருக்குது, நீங்கள் பார்த்துட்டீங்க ரத்த கட்டு மாதிரி தெரியுது அப்படின்னா, வரச்சேக்காய், அதாவது தோசை சட்டி நல்லா காய வச்சு தண்ணியை ஊற்றாமல், அதிகமாக தண்ணி ஊற்றாமல் வெறும் துணியை மட்டும் லைட்டாக புழிஞ்சு போட்டு நல்லா காய வச்சு வரச்சேக்காய், வெறும் துணியை காட்டன் துணியை நல்லா சூடேற்றி அப்படியே இப்படி வச்சு 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 விட்டிங்கன்னா அது சரியாகும். 2 நாள் தான் பார்க்கணும் ரத்தக்கட்டு. இந்த இதில் சரியாகலை அப்படின்னா அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சேக்காய், அதாவது உப்பு தண்ணி நல்லா இது செஞ்சு தண்ணியில் அந்த துணியை நல்லா உப்பு தண்ணியில் நல்லா இது பண்ணி அந்த தண்ணியில் நீங்கள் சேக்க அடிக்கலாம். ஏன்னா அது ஈரம் அந்த இதெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும், அந்த சேக்க அடிக்கலாம். அதுவும் இது செய்யலைன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, தென்னை மரக்குடி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா காய்ச்சி அப்படியே அந்த இடத்த அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீக்கம் சரியாயிடும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரத்தக்கட்டு இருந்தால் ஒரு 5 நாள் ஒரு 10 நாள் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று செய்கிறீங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தும் உங்களுக்கு அந்த காலோட இது சரியாகலை, வீக்கம் குறையவே இல்லை, காலோட வீக்கம் குறையாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த இதில் சலை வச்சுருக்கான்னு பார்க்கணும். ஒரு சில இதில் கீழே தப்பி குதிச்சு இது பீங்க, இந்த சின்ன சின்ன ஊசி இது குத்தி என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே சலை வச்சுருக்கும். சலை வச்சுருந்துச்சுன்னா அதுவும் வீங்கி ரத்தக்கட்டு மாதிரியே இது இருக்கும். ஆனால் ரத்தக்கட்டுங்கிறது நல்லா செவந்து அப்படியே உங்களுக்கே தெரியும், அதை பார்த்தாலே ரத்தக்கட்டுன்னு சொல்லி தெரிஞ்சிடலாம். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, கல்லுமா நல்லா இதாகிடும். இதை நீங்கள் இந்த வைத்தியத்தில் சரி பண்ணவே முடியாது. அதாவது இந்த எண்ணெய் தென்னமரக்கூடிய எண்ணெயை தேய்ச்சி விட்றது, குறைச்சேக்க அடிக்கிறது, உப்பு சேக்க அடிக்கிறது, சுடுதண்ணியை வச்சு சேக்க அடிக்கிறது, இதில் நீங்கள் சரி பண்ணவே முடியாது. சேவை நொண்டதே ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் 5 நாள் to 10 நாள் தான். அதுக்குள்ளேயே நீங்கள் சேவல் அதை என்னன்னு பார்த்து நீங்கள் க்யூர் பண்ணிடணும். இப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த காலே உங்களுக்கு ஃபால்ட் ஆகி போகும். உடனே சேவலை பார்த்து நீங்கள் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பெரிய பெரிய சோக்காலிலாம் இருப்பாங்க, அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படியே அறுத்து அந்த உள்ளே இருக்க கட்டியை மட்டும் எடுத்து அதை ஸ்பாஞ்சை வச்சு க்ளீன் பண்ணி நல்லா கட்டு போட்டு சேவலை ரெடி பண்ணிடுவாங்க. நிறையா பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, இப்போ வாட்ஸ்அப்பில் நிறையா குரூப்புகள்லாம் இருக்குது, மெடிசன் கேட்குறது, யூடியூப்பை பார்த்து இது செய்கிற, யூடியூப்பை பார்த்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஆனால் முதல்ல இது செய்கிற ஆப்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் எது செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இதை அறுத்து எடுக்கணும், கட்டியை அறுத்து எடுக்கணும்னா ஒரு சிலர் வெட்டினரி டாக்டருங்கிட்ட கொண்டு போவாங்க. ஒரு சிலர் பெரிய பெரிய சோக்காலையெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. அறுத்து அப்படியே அந்த உள்ளே இருக்கிற கட்டியை எடுத்துகிட்டு அப்படியே பஞ்சை வச்சு இது செஞ்சுருவாங்க. ஏன்னா என்ன விஷயம்லாம் இந்த மாதிரி ஒரு சில இதில் போயிடும், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு இதாகி சேவை வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சேவலை டெய்லி கையில் எடுங்க, சேவலை டெய்லி எடுத்து பாருங்கள், சேவை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இந்த ஆசன வயலெல்லாம் புண்ணு ஒரு சேவலை தூக்கி பாருங்கள், காலில் புண்ணு இருக்கா, ரெக்கையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சேவலை டெய்லி வெளியில் எடுத்து பாருங்கள். நீங்கள் சேவலை உள்ளே வச்சுட்டு சண்டை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ என்ன சேவை நொண்டுது, என்ன சேவை தாங்குது, என்ன சேவை ரெக்கை உடஞ்சிருக்கு, இதெல்லாம் நீங்கள் அன்னன்னைக்கு பார்க்கக்கூடாது. சேவலை டெய்லி வெளியே எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சேவலை பற்றின எல்லா புரிதலுமே உங்களுக்கு வரும். அதனால் சேவல் கலை வளரட்டும். பால் ரத்த கட்டுனா இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும்.
அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.